வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம பண்ண போறோம். வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வந்து ஊற வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வறுத்தும் அரைக்க போறோம். ஸோ வறுக்கிறதுக்கு என்ன சாமான்ங்கிறத பார்த்துலாம், ஊற வைக்கிறதுக்கு என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வறுத்துக்கிறதுக்கு வந்து நல்ல வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், வரமிளகா ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு வந்து தனியா ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், அரிசி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இதை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். அதுல வரமிளகா, பச்சை மிளகா, இப்ப இது கூடவே வந்து வெந்தயமும் சேர்த்துடலாம். தீயாம வெந்தயம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த சூடே போதும், ஆஃப் பண்ணிடுறேன் நான். மிக்சி ஜார்ல ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஊற வச்சிருக்கிற தனியா, துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம. பரவாயில்ல, ஒரே ஒரு கருவேப்பிலை தானே. அதுக்கப்புறம் சீரகம் ஊற வைக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம், பச்சையா சீரகம் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா, அதையும் இதுல சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கிக்க போகிறோம். பூசணிக்காய், வெண்டைக்காய், இல்லைன்னா வந்து சவு எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பூசணிக்காய்னா நீங்கள் வேக வச்சு போட்டுருங்க. சவு கூட போடலாம், சவும் வேக வச்சு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய், இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் வந்து வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு போடணும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு. இந்த வெண்டைக்காயில் உப்பு இறங்கி இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ வெண்டைக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மோர் குழம்புக்கு அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கோமோ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு மோர் குழம்புக்கு. இந்த பக்கம் வந்து மோரும் சிலிப்பி ரெடியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதியும் போட்டுருவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்சி ஜார் எல்லாமே தண்ணி விட்டுறலாம். நல்ல மோர் குழம்பு நுரைச்சி வரணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய வெண்டைக்காவும் வந்து நல்லா வதங்கிடுது. அது இதுலயே சேர்த்துடலாம். நல்லா அந்த மோரோட வரும்போது சேர்ந்து வரும்போது நல்லா இருக்கும். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதுலயே தாளிச்சு நம்ம மோர் குழம்புக்கும் போட்டுலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மோர் குழம்புக்கு தாளிக்கணும். மோர் குழம்பும் பாருங்க ஆல்மோஸ்ட் நல்லா நுரைச்சி வந்துட்டு. இந்த அளவுக்கு வந்தா போதும். ரொம்ப கொதிச்சா நீர்க்கு ஆயிடும், அதனால ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பா மூடி வச்சிடலாம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா யூஸ்வல் மோர் குழம்பு தான். நான் புதுசா ஒன்றும் பண்ணல. ஊற வச்சது தனியா இருந்தது, வறுத்து அரைச்சது தனியா பண்ணோம். ஆனா அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, வாசனையும் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நாம வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய், தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். வாழைக்காய் நல்லாவே வெந்துருக்கு. இதுக்கு காரம் தான் சேர்க்கணும். இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா பொடி,
அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. வாழைக்காய் வாய்வுங்கிறதுனால இஞ்சி பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். காரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி. நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி. இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து இப்போ நான் இன்னைக்கு பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. தனியா, தோரம்பருப்பு, அரிசி இது மூணுத்தையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்துக்கிறதுக்கு வந்து வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா இது மூணுத்தையும் வறுத்துக்கோங்க. வறுத்த சாமானோட ஊற வச்சதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.